ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महत्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु. இந்த ஜம்பு மகரிஷி ஆலயத்திலேருந்து வந்தவங்க மாத்திரம் எந்திரிச்சுக்குங்க. நீ எந்திரி. இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் லேடிஸ் உட்காந்துங்க. ஜம்பு மகரிஷியிலேருந்து வந்தவங்க எந்திரி. என் பக்கத்தில் இது வரணும், இந்த மேட்டு அங்கே இருக்கிற மேட்டு இங்கே வரணும். மீதிலாம் நாங்கள் இவர் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அப்படியே போங்க. அவரோட போங்க. சோஃபா செட்டு பக்கத்தில் வரணும், எடுத்து கொடுக்குற மாதிரி. மற்றவங்க இங்கே கவனிங்க. அர்ச்சிராதினா தத் பிரதீதேஹே 155வது பக்கம். அர்ச்சிராதினா தத் பிரதீதேஹே வாயுமப்தாத். அதெல்லாம் எடுத்துரு, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துரு, தூரக்கவே. வாயுமப்தாத் அவிசேஷ விசேஷாப்யாம் தடிதோதி வருணக சம்பந்தாத் ஆதிவாகிகாக தல்லிங்காத் உபயவ்யோமோகாத் தத் சித்தேஹே வைத்யுதேனைவ தத் தத் ஸ்ருதேஹே ததஸ் தத் சத் ஸ்ருதேஹே காரியம் பாதரிஹி அஸ்ய கதி உபபத்தேஹே விசேஷிதத்வாச்ச சாமிப்யாத்து தத்வபதே சஹா கார்யாத்யய தத் அத்யக்ஷணே சக. அதஹ
பரம் அபிதானாத் ஸ்மிருதே ச பரம் ஜைமினிகே முக்கியத்வாத் தர்ஷனாச்ச நச்ச கார்யே பிரதிபத்யபிசந்திஹி அப்ரதிகால ஆலம்பனான்ய நயதி இதி பாதராயணः உபயதா அதோஷாத் தத்க்ரதுச்ச விசேஷம் ச தர்ஷயதி இது ஸ்ரீமத் கிருஷ்ணத்வைபாயன கிருத பிரம்மசூத்ரேஷு சதுர்த்த அத்தியாயஸ்ய திருத்தீய பாதः சமாப்தः. வெரி குட். ஆரம்பண முடிவு. ஓகே, நம்ம ஒவ்வொரு பாதத்தையும் ஒரு ஒரு ஏரியாவில் வெரி யுனீக்காக முடிச்சுட்டு வரோம். புரியுதா? அதில் 4வது அத்தியாயத்தில் 3வது பாதத்தை நம்ம புதிய விசார பாரதியில் புனருத்தாரணம் பண்ணியிருக்கிற இடத்துல நாம் இங்கே முடிக்கிறோம். அழகாக முடிக்கிறோம் இங்கே. ஓகே, தத்கிருத்து நியாயத்தோடு முடிக்கிறோம். தத்கிருத்து நியாயன்றதுன்னா என்னென்னா, எண்ணியதை எண்ணியாங்கு எய்துபவர் எண்ணியவர் திண்ணியராக பெறின். திருக்குறள் 6:6:6. நீங்கள் போய் படிச்சிங்கன்னா, அதாவது நினச்சதை நினச்சபடி செய்யறது. அந்த மாதிரி அதுக்கு பேர் தத்கிருத்து நியாயா. எந்த ஒரு விஷயத்தை ஆழமாக நினைக்கிறோமோ அதை நாம் அடைவோம். இப்போ கீதா நிலம் வாங்கணும் அப்படி முடிவு பண்ணா, வாங்கிட்டா. என்கிட்ட டாக்குமெண்ட்லாம் காட்டி வாங்கிட்டேங்கச்சி. 1 வருஷமாக போராடி இடத்த வாங்கி. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமோ, லௌகிகமோ வைதிகமோ, எந்த ஒரு விஷயமோ, நீ ஆழமாக எவ்வளோ தூரத்துக்கு அந்த விஷயத்தை நீ அதே சிந்தனையில், அதே கௌசல்யா, அதே சிந்தனையில், அதே எண்ணத்திலேயே இருந்தேன்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும், வெற்றி அடையும். புரியுதா? அதனால் நமது எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. எத்பாவம் தத்பவதி. அதோட இந்த 3வது பாதத்தை முடிக்கிறோம் விசார பாரதியில். புரியுதா? அது முடிக்கிறத நான் பிகினிங்கில் இப்போ சொல்கிறேன். நான் இந்த வியாசாச்சாரியார் இப்போ பாதராயணருடைய கருத்தை இங்கே படித்து முடிக்கிறோம். வியாசருடைய கருத்தை கடைசியில் இந்த 6வது அதிகரணத்தில் நம்ம சொல்லி முடிக்கிறோம். புரியுதா? முதல்ல பாதிரி கருத்து இருந்தது, அதுக்கப்புறம் ஜெய்மினி கருத்து இருந்தது, இப்போ பாதராயணருடைய கருத்து. யார் அந்த பாதராயணர்? வியாசாச்சாரியரோட பேர். ஓகே, அப்போ முதல்ல உத்கிராந்தி படித்தோம், அதுக்கப்புறம் கதி படித்தோம், அப்புறம் பிராப்தி படித்தோம். இந்த உபாசகன் சரீரத்தை விட்டு அவன் எப்படி இந்த சரீரத்திலிருந்து பிரியறான், சரீரத்திலிருந்து எப்படி சுக்லகதி வழியாக போகிறான், எந்தெந்த மார்க்கத்து வழியாக போகிறான், அதுக்கப்புறம் சென்ட்ரலில் நாக்பூர் ஸ்டேஷன்னு வித்யுத்து லோகத்தில் கொண்டு போய் தேவதைகளாம் விட்டுடும். அங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் தேவதா வரும், அதுக்கு பேர் அமானுவ தேவதா புருஷா. அமானுவ புருஷா ஃபில்ட்ரு பண்ணும். புரியுதா? ஃபில்ட்ரு பண்ணி அங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு இட்டுட்டு போயிடும். பிரம்மலோகத்துக்கு போன பிறகு அவன் ஞானம் அடைஞ்சானா ஞானம் அடையலையான்னு பிரச்சனை வந்துடும். இப்போ ஞானம் அடைஞ்சவன் மாத்திரம் ஜீவன் கிரமமுக்தி அடையிறான். அடையாதவன் அது வரைக்கும் தாயம் போட்டுண்டு இருப்பான். புரியுதா? இப்படி வருவான். ஓகே, அதுக்குள்ளே தாயம் போட்டு பிரம்மாஜி அவருடைய பிரளய காலத்தில், மகா பிரளய காலத்தில் ஜீவன் முக்தி அடையிறதுக்கு முன்னாடியே அவன் தாயம் போட்டுட்டானா பிரம்மஜியோட விதேக முக்தி. சப்போஸ் தாயம் போடுறது பாக்கி இருந்ததுன்னா புதிய சிருஷ்டியில்
ஏதோ ஒரு ஜென்மாவில் எடுத்து திருப்பி வந்து ஆரம்பத்துலேருந்து அவன் வந்து படிச்சுக்கிட்டு போனான். அவன் உபாசகனுக்கு யோக பிரஷ்டனை பற்றி சொல்லலை எங்கேயுமே உபநிஷத்தில். ஆனால் இந்த ஜீவன் முக்தனுக்காக போராடுன்ற இவனுக்கு ஒரு பூந்தோட்டமாக என்ன சொல்லிருக்குன்னா, இன்னை விட்டினா கூட நீ வந்து யோக பிரஷ்டனாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் கிருஷ்ணர். புரியுறதா? அப்போ இது பூந்தோட்டமாக இருக்குது. அப்போ வேஸ்ட் ஆகாது, நம்ம படிக்கிறது வந்து வேஸ்ட் ஆகாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? போராட்டம் இருந்தால் என்ன பண்ணணும்? பூந்தோட்டமாக மாற்றணும். புரியுறதா? ஸோ இதை பூந்தோட்டமாக மாற்றிட்டேன்னா ரொம்ப பூந்தோட்டம்னா என்ன சுவாமி அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹெல்மெட்டு போட்டுண்டு வண்டியில் போகிறாங்க. அந்த அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரோடைய அம்மாவை பற்றி திட்டிகிட்டே வருது. அதுக்கப்புறம் அவங்க அக்காவை பற்றி திட்டிட்டு வருது, உங்கள் அக்கா சரியே இல்லை அப்படி. உடனே ஒரு என்ன எரிச்சலாகிறது, கோபம் வருது. புரியுதா? என்ன பண்ணான்னா, ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கனால டிராஃபிக் வேறு. இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் பேசியிருக்கிறது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஹெல்மெட் இல்லாதப்போ நான் பார்த்துருக்கேன். அப்படியே மெதுவாக அப்படி போகிற மாதிரி. எந்த சப்ஜெக்ட் மேட்ரு என்னன்னு பார்த்தா, சப்ஜெக்ட் மேட்ரு யாரையாவது குறை சொல்கிறது குற்றம் சொல்கிறது தான் மொத்தமே வாழ்க்கையில். அது மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா, வாழ்க்கையை போராட்டமாக இல்லாமல் பூந்தோட்டமாக ஆக்கிட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, கேட்கல டிராஃபிக்கு 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 டிராஃபிக்கு, வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் போராட்டத்தை அங்கே போய் வேறு மாதிரி பண்ணணும். புரியுறதா? ஒரே போட்டு என்ன பூந்தோட்டமாகணும்னா, அவளோட சேர்ந்து நம்ம எக்ஸ்ட்ரா சத்தமாக போடணும். போட்டுட்டு அம்மாவுக்கு வந்து வைரத்தோடு வாங்கி கொடுத்துடணும். அது போராட்டமாகும். அதனால் ஒய்ஃபுக்கு வந்து வைர மோதிரம் போட்டுடணும். ஸோ இது மாதிரி போராட்டம் பூந்தோட்டம், போராட்டம் பூந்தோட்டம். அதனால் போராட்டமாக இருக்கிறதெல்லாம் பூந்தோட்டமாக மாற்றுறதுக்கு உனக்கு என்ன சக்தி இருக்கிறதோ நீ மாற்றிட்டே இரு. புரியுறதா? நம்ம வந்து இப்போ சாயந்தரம் ராத்திரி வரைக்கும் இந்த வகுப்பு எடுக்கணும். புரியுதா? ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், பூந்தோட்டமாக நம்ம வந்து நடுவிலலாம் ஏதோ கொடுத்து மேனேஜ் பண்ணி உங்களை வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேற்றுக்கே சொல்லிட்டேன் நான், ராத்திரி லேட்டாக தான் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு. புரியுதா? அதனால் அந்த போராட்டத்தை பூந்தோட்டமாக ஆக்கி இப்போ வந்து சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். இது பேர் அப்ரீதி. பிரதீக அப்ரதீக, பிரதீக அப்ரதீக காலம்பனாதிகரணம், 6வது அதிகரணம். 4-3-15 சூத்திரம் வந்து 15வது சூத்திரம் 16வது சூத்திரம். இது ரொம்ப சின்ன அதிகரணம் இருக்கிறது இல்லையா? புரியுதா? அப்ரதீக ஆலம்பனாத் நயதி இதி பாதராயணா உபயதா அதோஷாத் தத்கிருத்துச்ச. பாதராயணாவோடு முடிகிறோம். வியாச பகவானில் வியாசா இங்கே வந்து விசார பாரத்தில் வியாசரோட நம்ம இங்கே முடிக்கணும். அதுதான் சிக்னிஃபிகண்ட். ஓகே, 4வது அத்தியாயம் 3வது பாதம் 6வது அதிகர், கடைசி அதிகரணம் அப்பிரதிகாலம்பனாதிகரணம். 2 சூத்திரம் இருக்குது. வியாசாச்சாரியார் சாந்தோக்கியத்தில் 4-15-5 அந்த மந்திரத்தை வந்து ரிசர்ச் பண்ணுறார். என்ன மந்திரம் அது? சக ஏனான் பிரம்ம கமயதி. ஒரு குரல் தான் கேட்குது. சக ஏனான் பிரம்ம கமயதி. இப்போ பூந்தோட்டமாக இருக்குது. புரியுதா? அப்போ இந்த ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு இந்த உபாசகன் டைரெக்டாக பிரம்மத்துக்கு போகிறானா, அல்லது பரபிரம்மத்துக்கு போகிறானா, இல்லை இரண்ய கர்ப்பனுக்கு போகிறானா, இல்லை நடுவுலையே வித்யுத்து லோகத்திலே இருந்துடுறானா, இல்லை ரிட்டன் வரானா, இல்லை அங்கேயே டிஸப்பேர் ஆயிடுறானா. இப்போ மங்கள்யான் இருக்குது. மங்கள்யான் வந்து 1 செகண்டு மில்லி வந்து லேட் ஆச்சுன்னா அது வந்து டிஸப்பேர் ஆகிடும். புரியுதா? அந்த மங்கள்யான் அது ரொம்ப வருஷம் ஆச்சு. இதுதான் 2018 பண்ணினது. புரியுதா? அது வந்து அப்போ தான் சஷ்டி வர்த்தந்தி சுவாமிஜிக்கு. அதனால் மங்கள்யான் ஞாபகம் இருக்குது. உனக்கு சஷ்டி வர்த்தந்தி இல்லாதனால மறந்து போயிருப்பேன்.
இப்போ வந்து வித்யுத் லோகம் அமானுவ புருஷாவை வந்து ஸ்பெஷல் உபாசகனை புரோட்டோகால் படி கூட்டிகிட்டு போகிறது. அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே எல்லாரையும் வந்து முதல்ல வித்யுத் லோகத்தில் அசம்பிள் ஆகிறது. அசம்பிள் பண்ணி அமானுவ புருஷா வந்து இந்த பிரம்மலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு படித்தோம். அப்போ வித்யுத் லோகா டு பிரம்மலோக ட்ராவல், செகண்ட் ட்ராவல் புரியுதா? அப்போ எல்லா இதில் என்ன கேள்வி அப்படின்னா சொல்லணும், எல்லா உபாசகர்களும் இந்த உபாசகர்கள்லாம் காரணகாரிய சங்காத்து சம்பிண்டி கரணக்கிராமகா, அதாவது நமக்கு வந்து இந்த இந்த உபாசகன் போகிறான் இல்லையா, அவன் வந்து கான்ஷியஸ் தான், ஆனால் ஹோமா ஸ்டேஜில் இருப்பான் புரியுறதா? நம்ம சுஷுப்தியில் லைவ் தான், சேதனம் தான், ஆனால் ஒன்றும் தெரியாது. இந்த சுஷுப்தி அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, மோர்ச்சா அவஸ்தா புரியுறதா? இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் லைவ் பர்சன் இன்னும் செத்து போகல, சுஷுப்திலையும் டெத்து மாதிரி இருப்பான், மரண அவஸ்தையிலையும் டெத்து மாதிரி தான் இருப்பான், அதுவும் கம்ப்ளீட் கிடையாது புரியுதா? அதுக்கப்புறம் மோர்ச்சா அவஸ்தா, அது பணம் உள்ளவன்லாம் போய் கொண்டு போய் இதில் சேர்த்து விடுவான். இப்போ லேட்டஸ்ட்டு காவேரி ஹாஸ்பிட்டல், அதில் போய் ராமச்சந்திராலேயாவது போயிருக்கலாம் புரியுதா? காவேரியில் போயிட்டான் புரியுதா? உனக்கு பணம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா வென்டிலேட்டர்லாம் போகாமல் என்கிட்ட கொடுத்துனா நிறைய தான தர்மங்கள் பண்ணுவேன். கடைசியில் எது உயிர் போதோ அது புண்ணிய லோகத்துக்கு போகும் கிரமமுக்தி வழியாக புரியுதா? காவேரியில் சேர்த்துட்டின்னா அதனால் நீ கடைசியில் இது பண்ணிக்கோ புரியுறதா? இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் புரியுதா? 60 லட்சம் பிடிங்கிட்டான் அங்கே ஒரு டாக்டர் யூஎஸில். ஏன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பிழைக்கலாமா அப்படின்னா, அந்த அம்மா லேடி வேறு, ஹஸ்பண்ட் வேறு, அப்படி இருக்கா, சான்ஸ் இருக்கான்னு. சான்ஸ் இருக்குது, ஒரு தடவை நம்ம பார்க்கலாமே அப்படின்னு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான் ஃப்ளைட்டில், ஏர் ஆம்புலன்ஸ் வந்து அவனுக்கே அவனுடைய டார்கெட்டை முடிஞ்சுத்துறேன். அதனால் இனிமேல் வந்து எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்ட்டா. 60 லட்சம். நான் ஃபஸ்ட்டு டேவே போய் ஆளை தொட்டு பார்த்தேன், ஜில்லுன்னு இருந்தார். அப்புறம் அசைச்சி பார்த்தேன், மோர்ச்சாவில் இருக்கார் இப்படிதான். இப்போ அவர் எழுந்தாருன்னா மோர்ச்சான்றது மரணமும் சுஷுப்தியும் சேர்ந்ததுக்கு பேர் மோர்ச்சான்னு பேர். விழிச்சானா சுஷுப்திலேருந்து வரா மாதிரி, விழிக்கலைன்னா மரணத்துக்கு போயிடுவான் புரியுதா? நான் தீர்மானம் பண்ணேன், அது அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், அவர் வந்து மரணத்துக்கு தான் போவார். ஆனால் நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். நேற்றுக்கு வந்தாங்க இல்லையா லாவண்யாஜி, அப்போ வந்து தேனியில் கேம்ப்பு ஹாஸ்பிட்டலு, எப்படி கிளைமாக்ஸ் பாருங்கள். நம்ம இன்னும் சொத்தக்காரனெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோமே, அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அங்கே தான் யூஎஸ்லேருந்து வந்து இருக்கிறது புரியுதா? ஹஸ்பண்டோட சிஸ்டரோட ஹஸ்பண்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாத்தனார், நான் சொல்லியிருக்கேன், நாத்தனாருன்னா நார் அடிச்சிடுவான் புரியுதா? அதனால தான் நாத்தனார். அதனால் அப்படி இருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணினேன்னா 2 பிரார்த்தனை பண்ணேன். ஒன்று, இவங்க போய் கேம்ப்பு முடிகிற வரைக்கும் இவர் சாகக்கூடாது, இதை பிராணன் போகக்கூடாது. பிராணன் போகக்கூடாதுன்னா இந்த டாக்டர் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படி சொல்லக்கூடாது. பிராணன் போகிற ஸ்திதியில் தான் இருக்கிறது புரியுதா? நீ உனக்கு வந்து வென்டிலேட்டர் இல்லாமல் இப்படியே இருந்து என்ன மாதிரியே இப்படியே இருந்து பிழைக்க வச்சுன்னா நீ டாக்டரு புரியுதா? வென்டிலேட்டர்லாம் அனாவசியமாக துட்டு இருந்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க புரியுதா? தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கொடுக்காதுங்க. ஓகே, இப்போ வென்டிலேட்டர்லாம் இந்த பைத்தியம் புரியுதா? 2 நாள் இருந்தால் போக போகிறாரு புரியுதா? இன்னொரு 20-30 நாள் இருந்தால் அங்கே போக போகிறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல போக போகிறாரு புரியுதா? அதை முன்னாடியே இங்கேயே இருந்தார்னா அந்த பணத்தெல்லாம் ஒரு நல்ல ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சா புண்ணியமாக இருக்க கிடைக்கும்ல. நல்லா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது போட்டா
நமக்கு என்னத்துக்கு பிரச்சனை? இந்த பிரச்சனைனா நம்ம பேசுகிறது சூக்ஷ்ம சரீரம், அது சயின்ஸுக்கு புரியாதுன்றதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, ஹாஸ்பிட்டலில் ஏமாத்தின்னு இருக்கான், வெண்டிலேட்டர்லாம் வச்சு உன்னை பிழைக்க வச்சுடுவான் அப்படிலாம் சொல்லுவான். பிழைக்க வைக்க மாட்டேன், புரியுதா? இந்த மேட்டு வந்திருக்கு பாருங்கள், இந்த மேட் வந்திருக்கு இல்லையா, யோகா மேட்டு. புரியுதா? யோகா மேட்டை கொடுக்குறேன் நான். புரியுதா? அதில் படுத்து தூங்கக்கூடாது. யோகா பண்ணணும், இல்லாட்டி குதிக்கணும். புரியுதா? ஏதோ ஒன்று பண்ணணும். அது அங்கே கொண்டு வரணும், ரிஷிகேஷ் கொண்டு வந்து கங்கையில் யோகா பண்ண போகிறோம் நம்ம. புரியுதா? அதனால் இப்போ எடுத்துக்க போகிறோம் ஒரு பேக்கு, ஒரு மேட்டு. புரியுதா? அப்படி தம்புரா மாதிரி பண்ணிட்டு அப்படியே ரெண்டுமே வெயிட் கிடையாது. புரியுதா? அந்த பேக் கொடுக்குறேன்ல, உன் ஐட்டம்லாம் அதில் போட்டுக்கலாம். ஓகே, இதை முதுகில் மாட்டிக்கலாம், அப்புறம் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கலாம். புரியுதா? விட்டுட்டு வந்தேன்னா அடி விடும்ண்ணே. அதனால் அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த மேட்டோட 50% 50% ஒரு சுவாரஸ்யமான கதை. இப்போ சொன்ன கதையில் ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, கேன்சர் கட்டி படுத்துன்னு இருக்கு. அந்த அம்மாவுக்கு அனஸ்தியா கொடுக்கல. ஆனால் பக்கத்து ரூமில் 2 டாக்டர் பேசிக்கிது, ஏண்டு அவளுக்கு சாதாரண கட்டி தான் வந்திருக்கு, இந்த கேஸை விட்டுடலாமா அப்படின்னு. ஆமாம், நமக்கு ஏற்கனவே 4 கேஸ் வந்துடுத்து, என்ன சஃபிஷியன்ட் ஆகிடுச்சு, இந்த கேஸை விட்டுடலாம், அதான் டார்கெட் முடிஞ்சுட்டு. புரியுறதில்ல உங்களுக்கு? இது நடந்த கதை சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் இவ கேன்சர் சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தனால அங்கே நம்ம ஆர்ஷ வித்யா கிரகத்தில் இருக்கிற 100 ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணாங்க, அவன் நல்லபடியாக பழிச்சு வரணும். பிரார்த்தனையில் தான் எம்ஜிஆர் பழிச்சார். புரியுதா? அதெல்லாம் பிரத்யட்சமான உதாரணம் அது. அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி, அந்த பிரார்த்தனை தான் இவங்களுடைய மனசை போய் தச்சு இவ காதில் விழுந்து எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு, பொழைச்சி வந்துட்டா. அதாவது, அம்மா உங்களது சாதாரண கட்டி தான் கண்டுபிடிச்சிட்டோம், கேன்சர் இல்லையே, அதனால் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு. அப்படி வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனித்து அதில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே சாதாரண கட்டினால வீட்டுக்கு அனுப்ப, ஏற்கனவே 4 லட்சத்துக்கு ப்ராஜெக்ட் அது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேராக அந்த அம்மாவுக்கு, வளர்மதி அம்மாவுக்கு 50,000 கொடுத்துட்டாங்க. நீங்கள் பிரார்த்தனை பண்ணலைன்னா நான் பொழைச்சிருக்க முடியாது, இந்த டாக்டர் பிடுங்கிட்டு இருப்பான் ஹாஸ்பிட்டலில். எனக்கு எதுக்கு, இந்த சாமி என்னென்னவோ பண்ணுது அவருக்கு சொல்லிட்டு நமக்கு அனுப்பிச்சுட்டாங்க பணத்தை. நம்ம அந்த பணத்தை என்ன பண்ணுறது, அப்படியே திருப்பி ஈரோடுக்கு அனுப்பிச்சேன். புரியுதா? அந்த பணத்தில் பாதி தான் இந்த பணம். இந்த மேட்டில் ஆரோக்கியத்தமாக வந்தது மேட்டது. புரியுதா? ஆரோக்கியத்தினால வந்த மேட்டை. அதனால் ஆரோக்கியம் வேணுன்றவங்க அந்த இதில் பண்ணு. ஒன்றுத்துக்கு இவ்வளோ ஸ்டோரி இருக்குது பாருங்கள் பின்னாடி. புரியாதுதான்? அதெல்லாம் தர்மம் கூட. அவங்களும் தர்மமாக அனுப்பிச்சுட்டாங்க, நானும் தர்மமாக அனுப்பிச்சுட்டேன் திருப்பி. இதெல்லாம் அப்போ நம்மக்கிட்ட வர பைசாலாம் டைவர்ட் பண்ணி ஒரு புண்ணியமாக ஆக்கிடுறோம் அதை. புரியுதா? கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆன்லைன்லேயே அந்த புண்ணியத்தை அனுப்பிச்சுடுவோம். இதெல்லாம் நம்மளுடைய ஐடியா. சூக்ஷ்ம சரீரம் அப்பாற்பட்ட விஷயம், சயின்ஸுக்கு புரியாத விஷயம். இங்கே ஒரு டவுட்டு என்ன வருதுன்னா, வித்யுத் லோகத்தில் இருந்து பிரம்மலோகத்துக்கு எல்லா உபாசகர்களும் போவார்களா, சிலர் மட்டும் போவார்களா? இதான் டிபேட்டு. எது நீயந்தனா ஆஷிண்டு போகிறது, அமானுவ புருஷன் ஆஷிண்டு போகிறது. பூர்வபக்ஷம் எல்லா உபாசகர்களையும் லிஃப்ட் பண்ணி மொத்தமாக கூட்டிகிட்டு போகிறதா இல்லையா? இதான் டிபேட்டு. ஓகே, சாந்தோக்கிய ஸ்ருதி வாக்கியம் நம்பர் 1, ஏஷ அமி அரண்ய ஸ்ரத்தா தபஹா இதி உபாசத்தே. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்ன சொல்கிறதுனா, எல்லா உபாசகர்களும் பிரம்மலோகத்திற்கு தான் செல்லுகிறார்கள். இது ஸ்ருதி வாக்கியம். ஓகே, அப்போது ஏற்கனவே ஸ்ருதி வாக்கியத்தில் சொல்லிருக்கு, இங்கே ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கிறது. அதை தவிர நம்ம மறந்து போயிடுவோம் இல்லையா? சங்கரர் மறக்க மாட்டார். பிரம்மசூத்திரம் 3வது அத்தியாயம் 3வது பாதம் 31வது சூத்திரத்தில் வியாசர் சொல்கிறார். வியாசரை என்ன சொல்கிறாருன்னா, அந்நியமகா சர்வாசாம், எல்லா உபாசகர்களுமே
பிரம்மலோகத்துக்கு போவார்கள். அப்படி 3:3:31 சொல்கிறது. 3:3:31 சொல்கிறது. ஓகே, கீதாச்சாரியன் என்ன சொல்கிறான் இங்கே பாருங்கள். ஸ்ருதி வாக்கியமாச்சா, அதுக்கு பிறகு பிரம்மசூத்திர வாக்கியமாச்சா. கீதாச்சாரியன் சொன்னான் அக்னி ஜோதிராகு சுக்லகா சன்மாச உத்தராயணம் தத்ர பிரயதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாகா. உபாசகர்களை தேவதைகள் பிரம்மலோகத்திற்கு அழைத்து செல்கிறார் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், வியாசர் சொல்கிறார், ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. இப்போ இவனுக்கு பூர்வபக்ஷிக்கு ஸ்ட்ராங்கான விஷயம் கிடச்சிட்டு, அப்போ பாதராயனர் இப்போ திருன்னு முழிக்கணும். புரியுதுதான்? புரியுதா? பூர்வபக்ஷி எனக்கு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது, ஸ்மிருதி வாக்கியம் இருக்குது, அதோட பிரம்மசூத்திர வாக்கியமும் இருக்குது. அதனால் டைரக்ட் ஃப்ளைட். புரியுதா? எல்லாருமே வித்யுத் லோகத்திலேருந்து பிரம்மலோகத்துக்கு எல்லா உபாசகர்களும் போகிறார்கள். இது என்னுடைய ஆர்கியூமெண்ட். யார் சொல்கிறா? அப்படியே பூர்வபக்ஷி சொல்கிறா. சித்தாந்தி என்ன சொல்கிறான்னா, எல்லா ஆர்கியூமெண்ட்டும் நம்ம மறுக்கிறோம். எப்படி மறுக்கிறோம்? வித்யுலோகம் சென்றாலும் கூட அங்கேருந்து சிலரை மாத்திரம்தான் பிரம்மலோகம் போக முடியும். மற்றவர்கள் பிரம்மலோகத்துக்கு கீழே தான் இருப்பாங்க. புரியுதா? இந்த கர்மி ஒருத்தர் இருக்கான், கர்மி யஜ்ஞம்லாம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போவான். புரியுதா? சொர்க்கலோகத்துக்கு போனவன் கீழே வந்துடுவான், திருப்பி புண்ணியம் முடிஞ்சவொடனே போயிடுவான். இந்த உபாசகன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா சொர்க்கத்திற்கு போய் அனுபவித்து ஜனலோகம், மகர்லோகம், தபலோகம், 3 லோகம் இருக்குது. இந்த 3 லோகம் தாண்டின பிறகு தான் பிரம்மலோகம். அப்படி மெதுவாக அவனுக்கு பிறவி கிடையாது, உபாசகனுக்கு பிறவி கிடையாது, இனி ஒரு பிறவி கிடையாது, மறுபிறவி கிடையாது. ஆனால் இவன் லோகம் விட்டு லோகம் மெதுவாக போய்கிட்டே நகர்ந்துகிட்டே இருப்பான். புரியுறதா? போயிட்டே இருப்பான். ரேராக சில பேர் தான் ஈஸ்வரன்கிட்ட போகிறான். புரியுதா? எல்லாருமே போகிறதில்ல. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் பகவான் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அக்கிரமம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ பூலோகத்தில். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மெதுவாக போகிறான்ல உபாசகன், அவனை ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சி இங்கே லோகத்தில் அனுப்புவார். சங்கரர் மாதிரியோ வியாசர் மாதிரியோ ஒரு ஆளை அனுப்பிச்சு அவதார புருஷரெல்லாம் பண்ணி தேசத்தை காப்பாற்றுவார், உலகத்தை காப்பாற்றுவார். புரியுதா? அது இங்கேருந்து எடுத்துக்கிறார். யார்? இதெல்லாம் சங்கரருடைய வேலை. ஓகே. இந்த புட்டபர்த்தி சாயை இருந்தார், அவர் ரொம்ப பெரிய மகான். புரியுதா? பெரிய ஆள், தர்மத்தையே சொல்லிட்டு இருந்த ஆள் அவர். அது புட்டபர்த்தியை விட்டுட்டான், சீரடி சாயை எடுத்துக்கிறான். புரியுதா? எல்லாமே மாஃபியா. அது புரியுது, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம். அப்போது பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்மளும் செய்யணும், பகவானும் பார்த்துவார். இப்போ 4:3:15 அப்ரதீக அலம்பனாத் ஆலம்பனாத் நயதி இதி பாதராயணா உபயதா அதோஷாத் அதக்ரத்துச்ச. இது ஒரு பெரிய சூத்திரம். இதில் 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த சூத்திரத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? உபாசகர்கள் பிரம்மலோகம் செல்கிறார்கள் ஒரு பகுதி, 2வது பகுதி பூர்வபக்ஷிக்கான பதில், 3வது பகுதி சப்போர்ட்டிங் பிரின்சிபல், லா ஆஃப் கன்க்ளூஷன் பிரின்சிபல். வியாசர் இதுக்கு பதில் சொல்லணுமே, அவர் ஒரு பிரின்சிபல் எடுத்துக்கிறார். ஓகே, அதை வச்சு அவர் பதில் பண்ணார். தேர்ஃபோர் யார் பிரம்மலோகத்துக்கு போவாங்க? முதல் பகுதி, 2வது பகுதி பூர்வபக்ஷிக்கு பதில், 3வது சப்போர்ட்டிங் பிரின்சிபல். ஓகே, இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு வியாசர் என்ன சொல்கிறாரு, உபாசகனை 2ஆக பிரிக்கிறார். உபாசகனை 2 விதமாக பிரிக்கிறார். டைரக்ட் உபாசகன், இன்டைரக்ட் உபாசகன். டைரக்ட் உபாசகன், இன்டைரக்ட் உபாசகன். நீங்கள் சாமி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா, ஐயோ எப்படி பார்த்தியா, அந்த பழனிக்கு போயிடுவான், எப்படி ராஜா அலங்காரம் எப்படி இருக்குது பார்த்தில்ல, ஸோ அந்த முத்து மாலை எப்படி இருக்குது பார்த்தில்ல, அந்த கிரீடன் எப்படி அழகாக இருக்குல்ல, முருகரை விட்டுருவான். ஆலம்பனத்தில் கவனத்தை செலுத்தி ஈஸ்வரனை விட்டு உபாசகன் இருக்கான அவன் ஒரு டைப்பு. இதெல்லாம் தெரியாமல் ஈஸ்வரன், அந்த ஆலம்பனத்தில் ஈஸ்வரனை பார்க்குறவன் அது ஒரு உபாசகன்.
அவன் எந்த பொருள் பார்த்தாலும் ஈஸ்வரன். காயிலே இருப்பதென்ன கண்ணபெருமானே, கனியிலே சுவைப்பதென்ன கண்ணபெருமானே, தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலால. அப்படிலாம் பாடினால காக்கை சிறகுனில. உனக்கு காக்காவே பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சோ, எத்தனை நாளுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டியோ. அதுவும் அந்த சென்னையில் வந்து ஒரு பய சாப்பாடு போடுறதில்ல. முதல்ல ஒரு 10 நாள் ஆச்சு நான் போராடி. அந்த காக்கா வந்து சாப்பிட மாட்டேறது தெரியல. 10 வருஷத்தில் மறந்து போச்சு அதுக்கு. அப்புறம் மெதுவாக எல்லாம் வர ஆரம்பிச்சுது. காக்கா வந்தது, புறா வந்தது, மைனா வந்தது, குயில் வந்தது, அணில் வந்தது. ஒரு பெரிய குரூப்பு. இப்போ ஒரு வாரமாக வந்து இப்போ பாவம் கஷ்டப்படும். நான் சீக்கிரம் அதுக்காகவே சீக்கிரம் போகிறேன் நான். இப்படிதான் அங்கே ஒரு இது இருக்குது. அதில் இதுலேருந்து தெரியுது என்ன, தண்ணி வைக்க மாட்டான். பஞ்சமகா பாவி ஆகிட்டான் இந்த சென்னையில் இருக்கவன். இப்படிதான் ஒரு காலத்தில் வந்து தர்மமிகு சென்னை மாநகரம் சொன்னார் வடலூர் வள்ளலார். இப்படிதான் எந்த வீட்டில் வந்து காக்காய்க்கு தண்ணியெல்லாம் வைக்காமல் சாப்பாடு போடாமல் இருக்கானோ அவன் சென்னையில் இருந்தான் அவன் பாவி. இது ரெக்கார்ட் ஆகுறது. அப்போ கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் சாதம் போடு, எக்ஸ்ட்ரா சாப்பிடு, அது கொண்டு போய் வெய்யி, அங்கே எங்கேயாவது வை. இப்படிதான் சும்மா வை, தண்ணி போடு. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த குரூப்பை 2ஆக பிரிக்கிறார். அதில் பிரதிமா ரூபம், பிரத்தீக லிங்க அடையாளம். பிரதிமா பிரத்தீக இப்படிதான். அப்போ செகண்டரி உபாசனா இருக்கு. ஒன்று வந்து டைரக்ட் பிரைமரி உபாசனா, இன்னொன்று இன்டைரக்ட் செகண்டரி உபாசனா. இது சுருத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, ஏற்கனவே வந்து உதாரணத்துக்கு வந்து சாந்தோக்கியத்தில் 7வது அத்தியாயத்தில் 1லேருந்து 14 வரைக்கும் செகண்டரி ஈஸ்வர உபாசனா. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக் பிரம்ம உபாசனா, மனோ பிரம்ம உபாசனா, அதுக்கப்புறம் சித்தம் பிரம்ம உபாசனா, புத்தி பிரம்ம உபாசனா, அதுக்கப்புறம் என்ன ஜல பிரம்ம உபாசனா, வித்யுத் பிரம்ம உபாசனா. இப்படி ஒரு 15-16 உபாசனையை நாரத மகரிஷி சனத்குமாரர் சொல்கிறார். புரியுதா? இதெல்லாம் வந்து செகண்டரி ஈஸ்வரா, செகண்டரி உபாசனா. புரியுதா? செகண்டரி உபாசனா. ஓகே, இதில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் சொல்ல போகிறாரு இது ஒரு பிரத்தீக உபாசனா. இப்போ சொன்னதெல்லாம் என்ன உபாசனா? பிரத்தீகம். பிரத்தீகம்னா ஆலம்பனம், ஒரு சிம்பல். வாக்கு இருக்கலாம், மனசு இருக்கலாம், சித்தம் இருக்கலாம், சங்கல்பம் இருக்கலாம், ஜலம் இருக்கலாம், பஞ்சபூதம் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். புரியுதா? இதுக்கு பேர் பிரத்தீக உபாசனா. ஓகே, இங்கே 4-1-4ல் 4-1-4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4வது அத்தியாயம் பிரதம பாதம் 4வது சூத்திரத்தில் என்ன சொன்னார்? ந பிரதீக நகி சக. இந்த சூத்திரத்தில் வியாசாச்சாரியார் சொன்னார். அதில் வந்து ஒரு ரூல் பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை உருபு, 3ஆம் வேற்றுமை உருபு. ஆதித்யனை ஈஸ்வரனாக தியானித்தல். அதில் ஐ வந்து 2ஆம் வேற்றுமை, அது ஆலம்பனம். ஈஸ்வரனாக தியானித்தல் ஆக அது வந்து 6ஆம் வேற்றுமை உருபு. அப்படி வந்ததுன்னா ஈஸ்வர உபாசனா. சப்போஸ் ஈஸ்வரனை ஆதித்யனாக உபாசித்தல் சொன்னால் அது ஆலம்பன உபாசனா, பிரத்தீக உபாசனா. இப்போ புரியுதில்ல உங்களுக்கு? அப்போது நீங்கள் பண்ணும்போது அந்த என்கிட்ட சொன்னேன், நான் திக்விஜய் சீதாலட்சுமி எடுத்துகிட்டு போனேன்ல 40,000 கிலோமீட்டரு. மெட்டல்னுவான் ஏர்போர்ட்டில். மெட்டல் இல்லைடா சீதா, இது தொட்டு கும்பிடு அப்படின்னு. நான் இது முதல்ல பாகிஸ்தானுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். மெட்டல் சொல்லுடா சீதா தேவி. இப்படிதான் அவனுக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு முஸ்லீமாக வேறு இருக்கான், இதில் வேறு இருக்கான், நான் வேறு சன்னியாசியாக இருக்கேன். இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம ஊர்லேயே பார்த்தது இல்லையா அவனும். புரியுதா?
அவன் பார்த்ததே கிடையாது, கேட்டது கிடையாது. ஒரு பொட்டியில் வேற வச்சுட்டு போனேன்னா இப்படி பார்த்தான், என்ன பார்த்தான். அவன் கண்ணுக்கு நான் நல்லவனாக தெரிஞ்சான் போல இருக்கு. சரி போங்க அப்படின்னா டப்புன்னு பிடிச்சி டக்குன்னு போயிடணும். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நம்ம வேலை முடிஞ்சதுன்னு எப்பவுமே டக்குன்னு நகர்ந்து போயிடணும். புரியுதா? நான் போயிட்டேன், ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தோன்னு வச்சுக்கோ. புரியுதா? ஒவ்வொரு நம்ம ஊர்லேயே கேட்குறான் மெட்டல் அப்படின்னு. மெட்டல் கிடையாது, சீதாதேவி. புரியுறதா? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்கே தியானம் வந்து அப்போது இந்த 2வது வேற்றுமையும் 6வது வேற்றுமையும் மாற்றினாலே முடிஞ்சு போச்சு. இப்போ எதில் நீ பார்த்துக்கிறேன்னு இந்த இந்த சுவாமிலாம் போனால் இந்த மரகதலிங்கம் அப்படின்னுவான். புரியுதா? முத்து பல்லக்கில் வராரு பாரு சுவாமியை விட்டுருவான். முத்து பல்லக்கு தான் இருக்குது தெரியும். நீங்கள் இதெல்லாம் சகஜமாக யார் நான் கூட அப்படி தான் சொல்லியிருக்கேன், அப்படி சொல்கிறேன். புரியுதா? சாமியை பார்க்குறோங்க, சாமி பார்த்தா இன்றைக்கி எப்படி நகைலாம் அப்படி இல்லை, பிரமாதம் இல்லை, கிரீடம் நல்லா அழகாக போட்டிருக்காருல, அப்படி அதனுடைய அலங்காரமும் அதனுடைய கல்லும் அதனுடைய மூர்த்தியும் அதை பற்றி பேசணுங்க. அவர் ஈஸ்வரன், பகவான், அப்படி பிரம்மன் அப்படின்றத ரொம்ப அபூர்வமாக சில பேர் தான் பார்க்குறான். ஓகே, அப்போ சுவாமி தான் பார்க்குறான். அந்த சுவாமி கல்லில் ஈஸ்வரனை பார்க்கணும். இப்படிதான் வாரன் சிங்ஸ் என்ன பண்ணால் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை திறந்து இது 1000 வருஷத்துடையது அப்படி சொல்லிட்டு கல்லாக பார்க்க வச்சுட்டான். முதல்ல செஞ்சியில் இருக்கிற கோயிலை திருப்பி புனருத்தாரணம் பண்ணி அதுக்கு வந்து இது கேபிள் கார் போடணும். இதுதான் கேகே நாட்டோட சிம்பிள், ஒன் ஆஃப் த சிம்பிள். செஞ்சு போகிறோம்ல, திருவண்ணாமலைக்கு போகிற அங்கே ஒரு மேலே சிவன் கோயில் இருக்குது, அந்த பக்கம் கோட்டை இருக்குது. இப்படிதான் 2த்துக்கும் கேபிள் காரை போட்டு இதில் பூர்ண கும்பாபிஷேகம் பண்ணி போகிற வர திருவண்ணாமலை போகிற ஜனங்கள்லாம் இங்கே ஒரு பெரிய ஒரு பார்க் பண்ணி பண்ணணும். ஆனால் அதில் இருக்கிற கவுன்சிலரு எம்எல்ஏ பேர் முஸ்லீமு. புரியுது? இன்னும் கன்றாவி பாருங்க. இதெல்லாம் மாறணும். இது செகண்டரி, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம ஏன் அரசியல் பேசணும்? இது நம்ம விஷயத்துக்கு வருவோம். பிரதீக உபாசனை, ஆலம்பனம். இந்த ஆலம்பனத்துக்கு வியாசர் என்ன சொல்கிறாரு? பிரதீகம். ஓகே, இது பிரைமரி உபாசனா ஈஸ்வர உபாசனா, செகண்டரி ஈஸ்வர உபாசனா. பிரதீக அப்பிரதீக அப்படின்னு. ஸோ இதை சிம்பல் மூலியமாக நீ பண்ணினோம். இங்கே வியாசாச்சாரி என்ன சொல்கிறாருன்னா பிரதீக அப்படின்னா ஆலம்பனம். வியாசர் என்ன சொல்கிறாரு? அப்பிரதீக உபாசனா. அப்போது அப்பிரதீக ஆலம்பனாக பிரதீக ஆலம்பனாக. ஆலம்பனாகனா இங்கே உபாசகனை குறிக்கிறது. பிரதீக ஆலம்பனாகனா இறைவனை தாத்பரியத்தை விட்டுட்டு அதை தவிர மீதியெல்லாம் பேசின்னு இருக்கவன் பேர் பிரதீக ஆலம்பனாக. அவனும் உபாசகன்தான். புரியுதா? அப்பிரதீக ஆலம்பனகான்றார் வியாசர். அப்படின்னா அவன் வந்து ஈஸ்வரனையே டைரெக்டாக கும்பிடணும். அப்போ நீ முருகனை கும்பிட்டா கூட முருகன் மூலியமாக ஈஸ்வரன் கிட்ட போகணும். புரியுதா? எல்லா தெய்வத்துக்கிட்டையும் நீ வந்து ஈஸ்வரனாக பார்க்கணும். கிருஷ்ணனை வசுதேவ கிருஷ்ணனாக பார்க்கலாம். புரியுதா? ஒரு இஷ்ட தெய்வமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தேவதையாக பார்க்கலாம், அவதாரமாக பார்க்கலாம். அதுவே இந்த கிருஷ்ணரையே காரிய பிரம்மம்னும் பார்க்கலாம், காரண பிரம்மமும் பார்க்கலாம், பரபிரம்மமும் பார்க்கலாம். ஒரே கிருஷ்ணரே பல ரூபமாக இருக்கு. அதனால் பகவத்கீதை எல்லாராலும் டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. புரியுதா? நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அப்பிரதீக ஆலம்பனாக 2 பேருமே பொதுவான வழி சுக்லகதி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுத்து. பிரதீக ஆலம்பனாக அப்பிரதீக ஆலம்பனாக 2 உபாசகர்களுக்கு டைட்டில். இவங்க போகக்கூடிய பாதை என்ன? பிரம்மலோகத்துக்கு சுக்லகதி. புரியுதா? இந்த சுக்லகதி வழியாக போவாங்க. அப்போ அப்பிரதிக ஆலம்பனாக உபாசகம் மட்டும் டைரக்ட் பிரைமரி. அவன் பிரம்மலோகத்துக்கு அமானுவ புருஷ அழைத்து செல்கிறான். இந்த பிரதீக ஆலம்பனா இருக்கிறவனை விட்டுடுறான். இந்த டெஸ்ட் பண்ணுறது சொன்னல மார்க்கலாம், அதுதான் வெறுமனே. அது என்ன மெட்டல் இப்படியே ஆலம்பனத்தையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தானே அவன் வந்து வித்யுத்து லோகத்திலே விட்டுடுவாங்க. இப்படிதான்
அந்த மெட்டல்லையோ பேப்பர்லேயோ நான் கொடுத்த அந்த கிருஷ்ணர் ஒரு கட் அவுட்லேயோ அது ஈஸ்வரனா எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணன் நீ பக்தியோடு பார்த்து பக்தியோடு சொன்னேன்னா அதுக்கு பேர் இது. அப்படி பண்ணினா நீ இதுக்கு போயிடலாம். ஸோ டைரெக்டாக அமானுவ புருஷாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. புரியுறதா? ஸோ கூட கூட்டிகிட்டு போயிடுவான். ஓகே. தேர்ஃபோர் கர்மி போகிறது சொர்க்கலோகம், செகண்டரி உபாசகன் போகிறது வித்யுத் லோகம், பிரைமரி உபாசகன் போகிறது பிரம்மலோகம். நீ எந்த லோகத்துக்கு போவ? இறந்தினா நோ லோகம். ஏன்னா நம்மெல்லாம் ஜீவன் முக்தர்கள். புரியுறதா? ஓகே. நமக்கு கதி அகதி. புரியுறதா? அப்போது இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, வியாசர் சித்தாந்தி பதில் முன்னாடி சொன்னது கரெக்டு. உற்சர்க்கா பொதுவான விதி. ஆனால் எல்லா உபாசகர்களுமே பிரம்மலோகத்துக்கு போகிறதுன்னு சொன்னது இருக்கு இல்லையா, அது பொதுவான விதி. அந்த இப்போ பதில் சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் அதில் என்ன, ரெண்டாவது சூத்திரத்தில் என்ன சொல்கிறோம்னா, இந்த சூத்திரத்திலே ரெண்டாவது பகுதி பொதுவான விதி எப்பொழுதும் விதிவிலக்கு உண்டு. அது அபவாதம். உற்சர்க்கன்றது பொதுவான விதி, சிலதில் விதிவிலக்கு. அது நீ புரிஞ்சுக்கணும். 3:3:31 சூத்திரம் உற்சர்க்கா. ஓகே. ஆனால் 4:3:15 இருக்க அது அபவாதம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. இப்போ அகிம்சா பரமோ இது குணம். அதில் பகவான் என்ன சொல்கிறாரு? யுத்தஸ்வ பாரத யுத்தஸ்வ பாரதன்றாரு. சண்டை போடு சண்டை போடுன்றாரு. புரியுதா? சண்டை போடலாமா? சண்டை போடக்கூடாது. புரியுதா? சத்திரியும் சண்டை போடுறதுக்கு கூடாது. இல்லை, மிலிட்ரியில் உள்ளவன் சண்டை போடணும். பிராமணன் கூட மிலிட்ரியில் போயிட்டானா, பிராமண குளத்தில் பிறந்து கார்கியில் போய் கத்தி கொடுத்தேன்னு நான் பிராமணன்டா, நான் சுட மாட்டேன், நான் சொல்கிறத நீ கேட்டு, அப்படிலாம் இல்லை. மிலிட்ரியில் சேர்ந்தவொடனே சத்திரியன், இங்கே உட்காந்தா பிராமணன். புரியுறதில்ல? கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அப்போது யுத்தஸ்வ பாரத, அப்கோர்ஸ் அவன் சத்திரியனாக பிறந்துட்டான் அந்த ஜென்மத்தில். புரியுதா? அப்போ சத்திரியன்லாம் இப்போ ஏன் இதெல்லாம் மேட்டெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன், அதெல்லாம் சத்திரியர்கள். புரியுதா? அதனால தான் அந்த தயால குணம் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஐடியா எடுத்து அப்படி பரீட்சை பண்ணி பார்த்தேன். அப்படியே நிஜமாக சத்திரிய குணம் இருக்கா இல்லை வேறு குணம் இருக்கான்னு பார்த்தேன். குணத்தை பொறுத்து தான் சத்திரியனா வைசியனா சூத்ரனான்னு. புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது. இப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், இந்த பாரு ஓய் கவுனி, சுருத்தி யுக்தி பிரம்மசூத்திரம் எல்லாமே எங்கிட்ட சப்போர்ட் இருக்கு, 3மே சப்போர்ட் இருக்கு. அதனால் சுக்லகதி வழியாக கிரம முக்தி போகிறான் அப்படின்னா. சித்தாந்தி பதில் என்ன, உற்சர்கா பொதுவான விதி, அதில் விதிவிலக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறாரு. அப்போது இந்த இடத்துல சில இடத்துல யுத்தஸ்வன்றது சில டயத்தில் சொல்ல வேண்டியிருக்கு, விதிவிலக்கு. புரியுதா? எல்லாருக்கும் கிடையாது அது. அப்போது உபாசர்கள் 2 விதமாக இருக்கிறது. செகண்ட் பாயிண்ட் விதிவிலக்கு இருக்குது. 3வது பாயிண்ட் முரண்பாடு. இதுக்கு இந்த முரண்பாடுக்கு சப்போர்ட்டிங் பிரின்சிபல் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா தத்கிருத்து நியாயகா. வியாசர் இங்கே எடுத்துக்கிறார் தத்கிருத்து நியாயகா. இது ஒரு முக்கியமான பிரின்சிபல். கிருத்துகு என்றது தியானம், தத்கிருத்துகு என்றது அதனையே தியானிப்பது, எண்ணம் போல் வாழ்வு. சாந்தோக்கியம் 3:14:1 யதா கிருத்துகு அஸ்மின் லோகே புருஷா பவதி. எந்த ஒன்றை ஆழமாக தியானிக்கின்றானோ அவன் அதுவாகவே ஆகிறான். அதனால் நெக்ஸ்ட்டு ஜென்மா வரைக்கும் கூட போகிறது. நீ எவ்வளோ ஆழமாக நினைக்கிறியோ நெக்ஸ்ட்டு ஜென்மா கூட. அதனால தான் யோக பிரஷனை பற்றி ஐடியா இருக்குது. இப்போ சப்போஸ் உனக்கே தெரியும், இந்த பிஃபோர் டெத்து உனக்கு தெரியும், சாதனை சதுஷ்டி வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். அப்போ பகவான் பிரார்த்தனை பண்ணி யோக பிரஷனாக பிறக்கலாம் அப்படின்னு நீ வேண்டிக்கலாம். புரியுதா? வரலைன்னா அப்படி பண்ணிக்கலாம். ஓகே. பிருகதாரண்யம் 4:4-5 என்ன சொல்கிறது? அதே விஷயத்து தான். சக யதா காமோ பவதி தத் கிருத்தூர் பவதி. எது கிருத்தூர் பவதி
தது கர்ம குருத்தே, எது கர்ம குருத்தே ததி சம்பவத்தியதி, எதை விரும்புகிறானோ அதை சங்கல்பம் செய்கிறான், எதை சங்கல்பம் செய்கிறானோ அந்த செயலையே செய்கிறான், எந்த செயலை செய்கிறானோ அந்த பலனை அடைகிறான். த ரூட்டு. புரியுதா? உனக்கு சக்ஸஸ் ஆகணும்னா இப்படி பண்ணிக்கோ. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜேத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய தே சதாத்பாவபாவிதா. சதா காலமும் யார் ஒருவன் என்னையே தியானிக்கிறானோ அல்லது எந்த ரூபத்தை தியானிக்கிறானோ அவன் ரூபத்தில் போய் நான் ஆசீர்வதிக்கிறேன், அருள் பாலிக்கிறேன். அப்படி வியாசர் என்ன சொல்கிறேன்னா, தத்கிருத்து நியாயப்படி கன்க்ளூஷன் சரியே, சப்போர்ட் மை கன்க்ளூஷன் அப்படின்னு. அது எப்படி தத்கிருத்து நியாயம் எப்படி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத 15 பாதராயணகா உபாசித அவர் என்ன சொல்கிறாரு அந்த சூத்திரத்தில் அப்படின்னா, இது அப்பிரதீக ஆலம்பனாத் நயதி இது பாதராயணகா உபாயதா அதோஷாத் தத்கிருத்துஹு அப்பிரதீக ஆலம்பனாத் அப்படின்னு. அப்போ நேரடியான டைரக்ட் சகுண பிரம்மத்தை அப்பிரதீக ஆலம்பனாத். அப்பிரதீக ஆலம்பனாத்னா என்ன வரும்? டைரக்ட் உபாசனா இன்டைரக்ட் உபாசனா? ஏதோ ஒன்று சொல்லுங்க சாமி, காதே அடைச்சி போச்சு எனக்கு. டைரக்ட் உபாசன். பிரதீக ஆலம்பனாகனா இன்டைரக்டா. ஸோ அப்பிரதீக ஆலம்பனாக டைரக்டு நேர ஈஸ்வரனையே சகுண பிரம்மத்தையே அவன் பார்க்குறவன். யார்? பாரதியார் மாதிரி. இப்படிதான் பாரதியாருக்கு இப்போ எங்கெங்கும் காணினும் சக்தி ஆடான்னு பார்த்தார், எல்லாத்தையும் ஈஸ்வரனாக பார்த்தார். புரியுதா? அவர் பாண்டிச்சேரியில் பிடிச்சாங்க. உனக்கு வஉசி தெரியும்? என்ன ஓய் இப்படி சொல்கிற? வஉசி நன்னா தெரியும். யாராவது லோகத்தில் வஉசி தெரியாத ஆள் இருப்பானா அப்படி சொன்னார். புட்றா ஜெயிலில் பிடிச்சி கோர்ட்டு ஜட்ஜி கேட்குறான், நீ யார்? என்னை பாரதியார் என்று கூறுவார்கள். உமக்கு தொழில் கவிதை என்ன? உன்னுடைய தொழில் என்ன? எமக்கு தொழில் கவிதை, கணநாதனை தொழுதல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் அப்படின்னு. வஉசி தெரியுமா? நன்னா தெரியும். ஓய் உன்னை விட எனக்கு தெரியும் நன்னா, பிடிச்சி போடு அப்படின்னு. பிடிச்சி போட்டு அங்கே கவிதையாக படித்ததுனால வெளியே விட்டுட்டான். கொண்டு இப்போ நீ இப்போ யாரும் ஜெயிலில் பிடிச்சான்னு படிச்சுக்கோ. நீ அங்கே ஒரே கடன்னு ஒரே கலகலன்னு வார்டனு இவன் வரவன் போகிறவங்கிட்டலாம் பேசிகிட்டே இருக்கணும். என்ன ஐயோ ஆமாம் கீதா பாராயணம் பண்ணிடணும். புரியுதா? என்ன நமக்கு நமக்கு தான் ஒக்காபுலரி நிறையா இருக்குமே. அப்படியே சொல்லி விட்டுட்டே இருந்துன்னா கொண்டு வெளியில் விட்டுருவான், இல்லை ஐநாவரத்தில் விட்டுருவான். இதில் நீ சொல்கிறது பூர்வபக்ஷம் ஆர்கியூமெண்ட்டு. எனக்கு சுருத்தி யுக்தி பிரம்மசூத்திரம் எல்லா உபாசகர்கள் பிரம்மலோகத்துக்கு போகிறதா சொல்கிறது. நீ சொல்கிறது சரித்தான்ப்பா, ஆனால் அதில் விதி விலக்கு இருக்குது. நீ உற்சர்க்கலை சொல்கிற, நான் அப்பவாதத்தில் சொல்கிறேன். ஓகே, அப்படி வியாசாச்சாரியார் சொல்கிறார். ரெண்டாவது இதுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குது, பிரின்சிபல் இருக்குது. அதுக்கு பேர் கிருத்து நியாயகா. ஸ்ருதி வாக்கியம் சாந்தோக்கியம் 3:14 ஒன்று இருக்குது, பிருகதாரண்யம் 4:4-5 இருக்குது, பகவத்கீதா 8:6 இருக்கிறது. இதெல்லாம் எண்ணம் போல் வாழ்வு. எதை நீ ஆழமாக நினைக்கிறையோ அதே மாதிரி ஆக முடியும். அப்போ விசார பாரத்தில் நாம் நல்ல எண்ணத்தோடு அதை தீவிர சிந்தனையோடு இருந்ததுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆக முடியும் அப்படின்றது இருக்குது. புருஷார்த்தம் மாதிரியே கிருத்து நியாயம், அபியாசம், ஆவர்த்திகை, முயற்சி, திருவினையாகம், இதெல்லாம் சினானிமிஸ். ஓகே, முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் சக்ஸஸ் ஆகிடும். இப்படிதான் கிருத்து நியாயப்படி சக்ஸஸ் ஆகிடும். ஆவர்த்திகை திரும்ப 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 பண்ணினா சக்ஸஸ் ஆகும். இப்படிதான் இதெல்லாம் சொல்லி இந்த அப்பிரதிக ஆலம்பனாத் நயதி ஆஷிண்டு போகிறார். யார்? அமானவ புருஷகா நயதி, சகுண பிரம்ம உபாசகன்கிட்ட அழைத்து செல்ல. இது பாதராயணகா, வியாசராகிய நான் பாதராயணர் சொல்லுகிறேன், இது உறுதி. ஓகே, வித்யுத் லோகத்திலிருந்து யார் ஒருவன் அப்பிரதிக உபாசனாகவோ
அந்த உபாசகன் மாத்திரம் அமானுவ புருஷகா பிரம்மலோகத்துக்கு அழைத்து செல்கிறான். உபயதா இருமுனை கருத்து, உபயதா பாவகா எல்லா உபாசகர்களும் வித்யுத் லோகத்துக்கு ஜங்ஷனில் மீட் பண்ணுவாங்க. அதோஷாத் எந்த விதமான முரண்பாடு இல்லை ஓய் அப்படின்னு அவன் முடிச்சிட்டார். சரி, 16 கடைசி சூத்திரம். இந்த கடைசி சூத்திரத்தில் அவர் சொல்லி முடிக்கிறார். ஓகே, அதோஷாத் முரண்பாடு இல்லை. தத்கிரதுகு சகுண பிரம்ம உபாசகா. அப்போ ஆலம்பனம் முக்கியத்துவம் கொடுத்தா அந்த உபாசகன் பிரம்மலோகம் நேரடியாக செல்ல இயலாது. புரியுதா? அப்போ ஈஸ்வரனை பார்க்கணும். உனக்கு எந்த பகவானை உபாசனை பண்ணுறையோ, வீட்டில் கூட பூஜை பண்ணும்போது சாலிகிராம் கொடுப்போம். இப்போ நம்ம லிங்கம் கொடுக்க போகிறோம் எல்லா இதுக்கு கேம்புக்கு வரவங்களாம். அது நல்லா பித்தளை இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, பித்தளை இருக்குல்ல, அது ஒரு பாத்திரம் இருக்குல்ல, அப்படின்னு நினச்சேன்னா இன்டைரக்ட் உபாசகன். ஓகே, இப்போ நீ அது வந்து லிங்கமாக பார்த்து, அது சிவனாக பார்த்து, அது சிவராத்திரி லிங்கோத்பவராக பார்த்தீங்கன்னா அது வந்து அப்பிரதீக ஆலம்பனாகா அப்படி டைட்டில். ஓகே, சரி, இப்படி ஏதோ பண்ணினே விசேஷம் ச தர்ஷதி. போன சூத்திரத்தில் வியாசர் பிரதீக உபாசகன் பிரம்மலோகம் போக முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா தத்கிருத்து நியாயகா பிரின்சிபல் அவர் எடுத்துட்டார். இங்கே என்ன சொல்கிறாரு? சரியா, பிரின்சிபல் சொல்கிற ஸ்ருதி சப்போர்ட் இருக்கா? சப்போர்ட் இருக்குது. சாந்தோக்கியம் 7வது அதிகரணம் செக்ஷன் 1லேருந்து 14 வரைக்கும் பல பிரதீக உபாசனை இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா கவனிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்ன 7வது அத்தியாயம் 1லேருந்து 14 வரைக்கும் அது வந்து பிரதீக உபாசனை. அது என்னென்னா நாரத மகரிஷிக்கு உபாசனை பண்ணது, உபதேசம் பண்ணினது யார்? சனத்குமாரர் வந்து நாரதருக்கு உபதேசம் பண்ணார். ஒவ்வொரு தடையும் அவர் வந்து உபதேசம் பண்ணினார். அதுதான் பெருசுன்னு சொன்னோன்னே, ஐயா ஐயா அதை எனக்கு உபதேசியுங்கள். அப்புறம் இதை விட பெருசுன்னு சொல்லுவார், ஐயா என்ன அதை உபதேசியுங்கள். நீங்கள் இப்போ எப்படி கேட்குறீங்களா? பசித்தாலும் உபதேசியுங்கள், விசார பாரத்தில் திருப்பி எப்போ வரப்போகிறோமோ உபதேசியுங்கள், இப்படியே உபதேசியுங்கள், சாப்பாடு கூட தேவையில்லை அப்படின்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த உபதேசத்தில் செக்ஷனில் பிரதீக உபாசனா சொல்லப்பட்டிருக்கு. நாம பிரம்ம உபாசனா, வாக்கு வைதிக சப்தத்தையே தியானித்தல் நாம பிரதீகம். வாக்கு பிரம்ம உபாசனா, வாக்கு பிரதீகம், ஆலம்பனம். இங்கே என்னன்னா நாரதர் சனத்குமாரர் சம்பாதத்தில் நீளமாக போயின்னு இருக்கிறதுல அதில் என்னென்னா பிரதீக உபாசனையில் அதில் லௌகீக பலன் இருக்கு. ஒவ்வொரு பிரதீகத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. அதை சனத்குமாரர் வந்து சொல்கிறார். புரியுதா? சங்கல்ப சக்தி, ஞாபக சக்தி எல்லாம் இந்த 1 to 14 இருக்கு இல்லையா, 1லேருந்து 14, அதனுடைய பலன் வந்து ஒன்றுத்துக்கும் வேறு வேறு இருக்கும். நீ உபநிஷத்து புக்கில் போய் பாரு, தனித்தனி பலன் இருக்கும், ஒரே பலன் கிடையாது. பிரம்மலோக பலனை பற்றி அங்கே சொல்கிறதில்ல. புரியுறதா? அதுக்கப்புறம் பிரம்மலோகம் வரைக்கும் அவருக்கு தெரியுது நாரதருக்கு. ஏன்னா அவங்க அப்பா பிரம்மாஜி, அதனால் அது வரைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் தேவை ஈஸ்வரனை தெரியல. அதுக்கப்புறம் நிர்குண பிரம்மத்தை தெரியல. நிர்குண பிரம்மனை தெரிஞ்சாதான் பூமா தது சுகம். பியூட்டிஃபுல் அனலைசஸ். இப்படிதான் இப்போ அன்னம் பிரம்ம உபாசனா அது என்ன பண்ணும்? அன்னம் பிரம்ம உபாசனா அதை நீ உபாசனை பண்ணேன்னா, தியானிச்சுன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும், அக்கார வடச்சலோடு கிடைக்கும். புரியுதா? நல்லது. புரியுறதா? நாளைக்கு தியானம் பண்ணுங்கள். நல்ல பிரதீக உபாசனா பல்வேறு பலனை கொடுக்கறதுனால தேர்ஃபோர் பிரதீக பிரதானம் உள்ளது, ஈஸ்வர பிரதானம் இல்லை. அதனால் அவன் செகண்டரி உபாசகன். அதனால் இரண்ய கர்ப்பனுக்கு ஈஸ்வரனுக்கு போகிறதுக்கு கரெக்ட் பண்ணுறார் இவர் பாதராயணர். 16வது சூத்திரத்தில் இதோட முடிக்கிறோம்.
விசேஷம் ச தர்ஷயதி. விசேஷம் உபாசனையினுடைய பலன் வேறு வேறாக இருப்பதனால், விசேஷமாக இருப்பதனால், அந்த 1லேருந்து 14 பிரத்யேக உபாசனையில் பலன் வேறு வேறையாக இருக்குது. அப்போது அந்த பலன் பிரம்மலோகமோ கிரமமுக்தியோ உண்டாக்காது. விசேஷம் பிரம்மலோக வெதிரிக்த பலன், பிரம்மலோக வெதிரிக்த பலன். தர்ஷயதி ஸ்ருதி வாக்கியம் அப்படி சொல்கிறது. இப்போ சாந்தோக்கியம் 7வது அத்தியாயம் 1லேருந்து 14 செக்ஷன் ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. ஒவ்வொரு பிரத்யேக உபாசனையும் பிரம்மலோக வெதிரிக்த பலன் இருக்குது. அது அமானுவ புருஷா பிரம்மலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டான், விட்டு விட்டு போய்விடுவான். ச தது கிரத்து நியாயத்தோட ஸ்ருதி வாக்கியம் சேர்த்துக்கோ. கன்க்ளூஷன், எல்லா உபாசகர்களும் கிரமமுக்தி போக முடியாது. காரணம், அவனுக்கு இந்த ஆலம்பனத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு ஈஸ்வரன் மேலே இல்லை. இப்போ புரியுதா? ஈஸ்வரன் மிஸ்ஸிங் சொல்கிறேன்ல, அது இதுதான். ஈஸ்வரனை மிஸ் பண்ணிடுறான். அப்பப்போ சொல்வேன், அபின்ன நிமித்த உபாதான காரணம் இது ஒன்று மாத்திரம் தெரிஞ்சால் போருமாடா. உனக்கு ராகத்வேஷம் வராது, ஏற்றத்தாழ்வு வராது, பிரித்து பேச மாட்டேன், அமுக்கி பேச மாட்டேன், வசதி பேச மாட்டேன், காலை வாரி விட மாட்டேன். புரியுதா? இதெல்லாம் லோக்கல் அரசியல்வாதியில் பண்ணக்கூடியது, ஆஃபீஸில் பண்ணுவான். இதே ஒருத்தன் இங்கே பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? புரியலையும் தாண்டி நீ சரியாக பண்ணலை, அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னேன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியல, மென்டல் ரிட்டார்டுன்னு விட்டுருவேன். நான் ஒரு குழந்தைக்கு போய் வகுப்பு எடுத்தேன், மென்டல் ரிட்டார்டு குழந்தை. இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு பலார்னு ஒரு அரைஞ்சிட்டான். வர்ஷான்னு பேர், யாருமே இல்லைப்போ. அடித்த வேகத்தில் நான் ஒரு அடி விட்டுருவேன், நானும் மென்டல் ரிட்டார்ட் ஆகிடுவேன். அதுலேருந்து என்ன நினச்சேன்னா, கொஞ்சம் தூரம் கந்தே சொல்லிக் கொடுக்கணும், மென்டல் ரிட்டார்டு மாற்ற. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை 10 தடவை சொல்லலாம். ஒத்துமையாக இருக்கணும், சகஜமாக இருக்கணும், சாதாரணமாக இருக்கணும், மனசில் கல்மிஷன் இருக்கக்கூடாது, இப்படி தான் சொல்லணும். இதெல்லாம் வேல்யூஸு. இதெல்லாம் புரியாது, ஞானம் வந்தால் கூட புரியாதுன்றது எப்படி தெரியுது? பகவத்கீதை விஸ்வரூப பாராயணம் வரைக்கும் சொல்லிட்டாரு. 2வது அத்தியாயத்தில் 16வது 6வது அத்தியாயத்தில் நிதித்தியாசனம் சொல்லிட்டாரு. ஆனால் 16வது அத்தியாயத்தில் வேல்யூ பற்றி சொல்கிறார். இப்போ புரியுது? அப்போ வேல்யூ அவனுக்கு ஒன்றுமே புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். புரியுதா? வேல்யூ எதுக்கு இப்போ சொல்கிறேங்க அப்படின்னா எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுருக்கணும். அவன் கேட்கல, சைலண்ட்டாக கேட்டுண்டா. புரியுதப்போ? எப்பெல்லாம் இந்த வேதாந்தத்தில் வேல்யூ சொல்கிறோமோ அப்போல்லாம் சைலண்ட் ஆகிடுவான். அவன் கோபமாக இருக்கும். புரியுதா? நானும் நைஸாக சொல்லுவேன் அந்த பக்கம் வேல்யூஸ். அதனால் கிரமமுக்தி உள்ளவனுக்கு டைரக்ட் உபாசனை இருக்கணும். ஜீவன் முக்தனுக்கு வேல்யூவோடு சேர்ந்து சாதன சதுஷ்டயம் இருந்தீங்கன்னா ஜீவன் முக்தனை இங்கேயே அடையலாம். மர்த்தியா அமிர்தம் பவதி அத்திர பிரம்ம சமஷ்ணுதே பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. பிரம்மனை தெரிஞ்சுட்டேன்னா நீ பிரம்மனா ஆகலாம் அப்படின்றது கிருத்து நியாய பிரின்சிபலும் ஸ்ருதி வாக்கியமும் சொல்கிறது. அப்படி சொல்லி நாம் இப்போ இந்த வெற்றிகரமாக இந்த 3வது அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்வோமாக. प्रबोध समये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्री गुरुमूर्तये नमः. श्री दक्षिणामूर्तये
बाल्यादिष्वपि जाग्रतादिषु तथा सर्वास्वस्वास्मवीं या वृद्धास्वनुवर्तमान अहम् इत्यन्तस्फुरन्तं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया मद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामि सम्बन्धतः शिष्याचार्यदया तथैव पितृपुत्राध्यात्मना भेदतः स्वप्ने जाग्रतिवाय एव पुरुषः माया परिभ्रामितः तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये पूर्वं मां शरणो निलो परम अहर्नाथो हिमांशुः पुमान् इत्यापादिचराचरात् अगमितं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत् किञ्चन विद्यते विमृशताम् यस्मात् परस्मात् विभोः तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये सर्वास्मत्त्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिन् स्तवे तेनास्य श्रवणात् तदर्थमननात् ज्ञानाश्च सङ्कीर्तनात् सर्वात्ममहाविभूतिसहितं स्यादीश्वरस्त्वं स्वतः सिद्धये तत्पुनरष्टता परिणतं च ऐश्वर्यमव्याहतम् ऐश्वर्यमव्याहतम्। सन्ततिं श्रुतिमात्रेण यत्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वात् नित्यकल्याणसंश्रयात् संस्कृतनामदत्वात् च ब्रह्म तन्मङ्गलं विदुः ओङ्कारसारशब्दश्च द्वावेदौ ब्रह्मणः पुरा कण्ठं विद्वा विनिर्यातौ तस्मान् माङ्गलिकावुभौ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।